என்னடி இழவுது? சரியா போடண்டி. சரியா தானே போட்டேன். இந்த கர்மத்தை நிறுத்தி தொலைடி. இந்த வீட்டுல எழுதாண்டி ஒழுங்கா வேலை செய்யறது. தலைவலி மண்டே பொழக்கிறது. போடி காஃபி எடுத்துன்னு போ. அம்மா அப்பா. இத பாருமா, உன் குடும்ப பிரச்சனையில நான் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தலையிடுறது அநாகரிகம். ஆனா அப்பா பொண்ணு உறவுக்குள்ள நாகரிகம் பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. சொல்லுமா, மாப்பிள்ளையும் நீயும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சொத்து மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பர்சனலா பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் அவரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கோம். அவர் பிரிஞ்சு போனதுக்கு பணம் மட்டும்தான் காரணம். பணம் மட்டும்தான் பிரச்சனைனா அந்த பணத்தை நான் தரேம்மா. அவரோட அப்பா கொடுத்ததா சொல்லி ராகவனை சமாதானப்படுத்துமா. எந்த காரணத்தை கொண்டும் ராகவன் கோவிச்சுட்டு தனியா போய் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. ஏன்னா ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாமா? மத்தவங்க பேசுறத வச்சு நீங்க ஏப்பா கவலைப்பட்டு இருக்கீங்க? எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கும் ராகவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுக்கு தான். இப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கேன். சந்தோஷங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும் இருக்க கூடாதுமா, அதுவும் வாழ்க்கையில இருக்கணும். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா என்னால தாங்கிக்க முடியாதுமா. என்னப்பா நீங்க? பிசினஸ்ல லாப நஷ்டம் வர மாதிரி தான் லைஃப்ல பிரச்சனை வரும் போகும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனையை பத்தி நினைச்சு பயப்பட முடியுமா? ஒரு பொண்ணோட அப்பா ஸ்தானத்துல இருந்து பார்த்தா தாமா அதனோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். ஒரு நிமிஷம்பா. ஹலோ ஹலோ, நான் கண்ணன் பேசுறேம்மா. ஆ சொல்லுங்கண்ணா. ராகவனை சமாதானப்படுத்தி இப்பதான் ஆத்த கூட்டின்னு வந்திருக்கோம். தேங்க்ஸ்ண்ணா. வச்சிடறேம்மா. ம். அப்பா, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ராகவன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு இப்பதான் கண்ணனை நான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. எது எப்படியம்மா, உன்னோட லைஃப் நல்லபடியா சந்தோஷமா அமையணுமா, அதான் இந்த அப்பாவோட விருப்பம். டோன்ட் வரிப்பா, இது நான் சூஸ் பண்ண லைஃப். இதுல எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது. ஐ ஃபீல் ஹாப்பி. சரிம்மா, வீட்டுக்கு போனதும் ராகவனை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுமா, நான் வரேன். இவன் கோச்சிண்டு ஆத்த விட்டு போயிருக்கான், பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு என்னண்ட போய் சொல்லிட்டேளே. ஏமா, நீ கூட என்ன ஏமாத்திட்டல்ல? பத்தோ, ஏமாத்துறது வேற, சமாளிக்கிறது வேற. உன்னை ஏமாத்தினது உன் பிள்ளை. அவன் செஞ்ச தப்ப சமாளிச்சது உன் மாட்டு பொண்ணும். அவளை எதுக்கு அனாவசியமா கரிச்சு கொட்டுற? அப்பா, அதான் ராகவன் வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் அதை பெருசு பண்ணிண்டு? கண்ணா, நீ அவனுக்கு காவந்து பண்றதா நினைச்சுக்கிண்டு எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சவராக்கின்னு இருக்க. இது நல்லதுக்கு இல்லடா. சரி, இப்போ என்ன பண்ணலான்றேள்? அவங்கிட்ட பேசணும், மனசை விட்டு பேசணும். பேசுங்கோ. ராகவா, நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி தான் நான் எழுதின உயிலும். உனக்கு வேணா எழுதின உயில் பாரபட்சமாக இருக்கலாம், ஆனால் அதுதான்டா நியாயமான பங்கீடு. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீங்கள் திக்கு கொத்தரா பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த உயிலை இப்போ நான் மாற்றி எழுதினேன். என் மனசாட்சிப்படி இந்த உயிர் தப்பு தான். அது ஏன் என்னங்கிற காரணத்தை இப்போ என்னால் சொல்ல முடியாது.
ஓகே, நான் உன் விருப்பப்படி இறங்கி வந்துட்டேன். இனிமேலாவது நீ இந்தாத்தோட இணங்கி இருப்பேன்னு நம்பலாமா? உன்னை தாண்டா கேட்குறேன், நம்பலாமா? நம்பலாம்ப்பா. ராகவா, வார்த்தை நாக்கில இருந்து மட்டும் வரக்கூடாதுடா, மனசுல இருந்து ஆத்மார்த்தமா வரணும். இனிமே இந்த ஆத்துல உங்க 3 பேரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தோ அனுசரணையா இருக்கணும். கடைசி காலத்துல உங்கள்கிட்ட இனிமே நான் எதுவுமே கேட்க போறதில்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கேட்க போறேன். நம்ம ஆத்துல இருக்கிறவா எல்லாரும் இங்க சுத்தி நிற்கிறா. எந்த கஷ்டத்திலையும் நீங்கள்லாம் பிரிஞ்சு போக மாட்டேன்னு அவள்லாம் இருக்கும் போதும் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ராகவா, ஒன்ன நன்னா தெரிஞ்சுக்குங்க. இந்த சத்தியத்தை மீறவன் எனக்கு கொள்ளி வைக்க துணிஞ்சிட்டான்னு அர்த்தம். நீங்கள்லாம் போலாம். என்னன்னா இது? எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கிறேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை.
என்ன ஸ்ரீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வழக்கமா கேட்கணும்னா இத்தனை நாளா எங்க இருந்தீங்க, பணத்துக்கு என்ன பண்ணீங்க, எங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்கலாம். ஆனா அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் பழசையே கிளற மாதிரி ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. அதானே நல்லது. ஆமாம்மா, உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. புரியல. இல்ல, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அதை லேசா எடுத்துக்கிற மெச்சூரிட்டி உனக்கு இருக்கு, ஆனா எனக்கு இல்ல. சரி, நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போன ரீசன் உனக்கு பெருசா படலைன்னாலும் தனிப்பட்ட முறையில் என்னை பிரிஞ்சது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குமே. ஏன் கேட்குறேன்னா, அப்பாவும் கண்ணனுமே என்னை பிரிஞ்சு இந்த அளவுக்கு துடிச்சு போயிருக்காங்கன்னா நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்ப. சரியா சாப்பிடாம, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம, ஆஃபீஸ் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம நீ ரொம்ப தவிச்சிருப்பில்ல ஸ்ரீ? ஆமா ராகவன், நீங்க இல்லாம நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டேன். ஒரு கட்டத்துல அப்பா கிட்ட நான் தான் உயிரை சரிசமமா மாத்தி எழுத சொன்னேன். சாரி ஸ்ரீ, நான் என்னோட மடத்தனத்தால உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனா நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்ஸ் அ லாட். இது பாருங்க, அப்பா விருப்பப்படி 3 பேரும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேலேயும் உங்களால இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் பக்குவமா பேசி அதை சரி பண்ணிடுறேன். சரியா? என்னம்மா நடிக்கிறடி நீ? என்னை பிரிஞ்சு தவிச்சாளா, உயிரை மாத்தி எழுத சொன்னாளா? இந்த வீட்டில் உன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையும் இந்த நிமிஷத்தோடு போச்சு. இனிமே நானும் உங்களுக்கு உண்மையா இருக்க போறதில்ல. பதிலுக்கு நடிச்சு உங்களை கவுக்குறேன்டி. அப்பதாண்டி என்ன நானே காப்பாத்திக்க முடியும். என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல ஸ்ரீ, உன்னோட நல்ல மனசு நினைச்சு நான் உருக்கிட்டேன். நீ என் லைஃப் பார்ட்னரா கிடைச்சதுக்கு கடவுளுக்கு 1000 தடவை நன்றி சொல்லணும். சரி, அதை விடுங்க. எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நாளைக்கே போய் அவரை பார்த்துட்டு வந்துருங்க. எதுக்கு? அதென்னவோப்பா, மாமனார் மாப்பிள்ளைக்குள்ள 1000 இருக்கும். நான் என்னன்னு கேட்க முடியுமா? நாளைக்கு நீங்களே அவரை பார்த்துட்டு என்ன சொன்னான்னு என்கிட்ட வந்து சொன்னாதான் எனக்கே தெரியும். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இருக்கு ஸ்ரீ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன வேணா கேட்கலாம். உனக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, நாளைக்கு போய் அவரை மீட் பண்றேன். குட் நைட். யா, குட் நைட். வாங்க மாப்ள, உட்காருங்க. என்ன அங்கிள், ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொன்னீங்களாமே? ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதான் நான் உங்களுக்கு வர சொன்னேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை ராகவன்? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அங்கிள். பிரச்சனை இல்லாமலா ஆபீஸுக்கு வராம வீட்டுக்கும் போகாம ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருந்தீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள், எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான். உங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல ராகவன். உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? ஆபீஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போஸ்டிங் கொடுத்திருக்கேன். அதுக்கும் மேல உங்களை நம்பி என் பொண்ணை வர நான் கொடுத்திருக்கேன். ஆனா இதையெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கீங்க.
என் பொண்ணை எந்த பிரச்சனையும் தெரியாம நான் வளர்த்திருக்கேன். உங்களால அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. இதை பாருங்க அங்கிள், எனக்குன்னு சில பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் தட் மிஸ்டர் ராகவன். எனக்கு என் பொண்ணோட லைஃப் தான் முக்கியம். அவ உங்களை விரும்பினாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டேன். அத மனசுல வச்சுட்டு பிஹேவ் பண்ணுங்க, ஓகே? This is the first and last warning to you, Mr. Raghavan. இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா you will see my true face, okay? நீங்க போலாம்.